SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதயத்தை பாதுகாக்கிறது. நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இனி சட்டப்பேரவையில் எழுந்து பேச வேண்டும் என்றால் கூட எதிர்க்கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவருக்கு தான் அதிகப்படியான வாய்ப்புகள் வழங்கப்படும். கிட்டத்தட்ட முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் சட்டப்பேரவையில் எவ்வளவு நேரம் பேசுவாரோ அதே அளவு பேசுவதற்கான நேரம் எதிர்க்கட்சியினுடைய தலைவருக்கு வழங்கப்படும். இப்பொழுது அந்த தகுதியையும் அதிமுக இழந்திருக்கின்றது. 10 ஆண்டுகளாக தொடர்ந்து பின்னடைவை மட்டுமே அதிமுக சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. 2016க்கு பிறகாக முழு அளவிலான ஒரு வெற்றி பாதைக்கு திரும்ப முடியாமல் தவித்து வரக்கூடிய அதிமுகவிற்கு இந்த தேர்தலும் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கின்றது. எனவே அதிமுக என்ன முடிவெடுக்கப் போகின்றது? தாவேகா என்கின்ற கட்சி உருவான பிறகு அதிமுகவினுடைய வாக்கு வங்கியில் ஏதேனும் சேதாரம் ஏற்பட்டிருக்கின்றதா? மேற்கு மாவட்டங்களில் எந்தெந்த தொகுதியில் எல்லாம் அதிமுகவினுடைய வெற்றியை தமிழக வெற்றி கழகம் பாதித்திருக்கின்றது? அப்படி இருக்கும் பொழுது அதிமுக வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்து தமிழக வெற்றி கழகத்தை மேலும் செழுமைப்பட வைத்தால் அது அதிமுகவினுடைய அரசியல் எதிர்காலத்தை கேள்விக்குள்ளாக்கிவிடும். இதுபோன்று நூற்றுக்கணக்கான கேள்விகள் அதிமுக தலைமையை நோக்கி இருக்கின்றது. எனவே அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் என்ன முடிவெடுக்கப் போகின்றார்? தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவளித்து மேலும் அந்த கட்சியை வலுப்படுத்தக்கூடிய வகையிலான ஒரு முடிவை அவர் எடுப்பாரா, அல்லது அது போன்ற ஒரு எதிர்நிலைப்பாடு எடுத்து எந்த கட்சிக்கும், அதாவது தமிழக வெற்றி கழகத்திற்கு எங்களால் ஆதரவு கொடுக்க முடியாது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை அதிமுக எடுத்தால் அதிமுகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியான அதிமுகவிற்கு அடுத்த நிலையில் அதிக இடங்களை பெற்றிருக்கக்கூடியது பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை தொடர்ச்சியாக அவர்கள் வலியுறுத்தி வருவது ஆட்சி அதிகாரத்தில் பங்களிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை முன்னிறுத்தி வருகின்றார்கள். எனவே அந்த அடிப்படையிலே பாட்டாளி மக்கள் கட்சி தன்னிடம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 4 தொகுதிகள் வரை பாமக வெற்றி பெற முடியும். அந்த 4 உறுப்பினர்களை தாவேகாவிற்கு ஆதரவாக அவர்கள் சட்டப்பேரவையிலே நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒருவேளை தாவேகாவிற்கு எதிராக கொண்டு வரப்பட்டால் அதை முறியடிப்பதற்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதற்கான ஒரு சூழலும் இருக்கின்றது. ஆனாலும் கூட அது போதுமானதாக இருக்காது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இடதுசாரிகள் வசம் கிட்டத்தட்ட ஒரு 4 உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். திமுக கூட்டணியிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு 2 உறுப்பினர்கள் கிடைக்கக்கூடும். காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு 5 இடங்கள் வரை கிடைக்கக்கூடும். எனவே அவர்களும் ஒரு நிலைப்பாடு எடுத்து திமுக தலைமையை மீறி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய பட்சத்தில் அந்த ஆட்சி தொடர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனால் அது எத்தனை நாட்கள் தொடரும் என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. விஜய் எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டிலே ஒருவேளை முதலமைச்சராக வந்து விஜய் ஏதேனும் ஒரு நிலைப்பாடு இருந்தால் அந்த நிலைப்பாட்டில் தங்களுக்கு உடன்பாடு இல்லை என்றால் உடனடியாக ஆட்சிக்கு கொடுத்து வரக்கூடிய ஆதரவை அவர்கள் திரும்ப பெற்றுக் கொள்வார்கள். அது போன்ற சூழலிலே ஆட்சி கவிழ்வதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுவிடும். எனவே நிலையான 5 ஆண்டுகால ஆட்சியை வழங்குவதற்கு ஒன்று ஒரே கட்சி 118 இடங்களுக்கு மேலே எடுத்திருக்க வேண்டும், அல்லது அந்த கட்சியினுடைய கூட்டணி ஒரு 120 இடங்களுக்கு மேலே பெற்றிருக்க வேண்டும். இது இரண்டுமே இல்லாத சூழ்நிலையே தமிழகத்திலே அடுத்த 5 ஆண்டுகால ஆட்சியை விஜய் எவ்வாறு நிறைவு செய்ய போகின்றார் என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. ஏனென்றால் விஜய் இதுவரை சந்தித்த சவால்களை காட்டிலும் இப்பொழுது இந்த வெற்றி சான்றிதழை பெற்றுக்கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு விஜய் திரும்பி செல்லக்கூடிய சூழலில் அவருக்கு முன்பாக இருக்கக்கூடிய சவால்கள் ஒரு பெரிய சவால்களாக இருக்கின்றன. ஜெயலலிதா, கருணாநிதி உள்ளிட்டவர்கள் இருந்த காலத்திலேயே இதுபோன்று ஒரு குறைந்தபட்ச தொகுதிகளில் வெற்றி பெற்றுக் கொண்டு ஆட்சியை நடத்துவது சவாலானதாக இருக்கும் அவர்களுக்கே. கருணாநிதி அவர்கள் எல்லாம் 2006ஆம் ஆண்டிலே அதுபோன்று சவால்கள் இருந்தது. அவர்களே சந்திப்பதற்கு சற்று தயங்கியிருந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக முதல் முறை அரசியல் கட்சியை தொடங்கி தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்று கிட்டத்தட்ட ஒரு 110 உறுப்பினர்கள் வரை பெற்றிருக்கக்கூடிய விஜய் என்ன நிலைப்பாடு எடுக்கப் போகின்றார், அதை எப்படி சமாளிக்கப் போகின்றார் என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமைக்கு, குறிப்பாக தாவேகாவினுடைய தேர்தல் வியூக வகுப்பாளர்களாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி உள்ளிட்டவர்களுக்கு முன்பாக இந்த கேள்வி பெரிய அளவில் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கும். செங்கோட்டையனை போன்ற மூத்த அரசியல் தலைவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் ஏதேனும் ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுத்து அதன் மூலமாக தமிழக வெற்றி கழகத்திற்கு புதிதாக ஒரு ஆதரவு வட்டத்தை உருவாக்குவார்களா என்பதும் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஏனென்றால் மேற்கு மண்டலத்திலே செங்கோட்டையனுக்கு நட்பாக இருக்கக்கூடிய பல சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவிலே இருக்கக்கூடும். அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை ஏற்படக்கூடிய பட்சத்திலே தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக தாங்கள் வகித்து வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை கூட ராஜினாமா செய்துவிட்டு தங்களுடைய தொகுதியிலே இடைத்தேர்தலை வரவைத்து அந்த இடைத்தேர்தலில் தாவேகாவினுடைய வேட்பாளர்களாக தாங்கள் போட்டியிட்டு வெற்றி பெறக்கூடிய பட்சத்திலே தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தரக்கூடும். எனவே தமிழக அரசியலில் இனி எது வேண்டுமானாலும் நடக்கலாம். எப்படியாக இருந்தாலும் அடுத்த ஒரு 3 நாட்களுக்குள் இந்த முக்கியமான மாற்றங்கள் ஏற்பட இருக்கின்றன. முதலில் தனிப்பெரும் கட்சி என்றால் எந்த கட்சி அதிகப்படியான இடங்களை பெற்றிருக்கின்றார்களோ அவர்கள் தான் தனிப்பெரும் கட்சி. அந்த அடிப்படையிலே தனிப்பெரும் கட்சியாக வந்தவர்களை ஆட்சி அமைப்பதற்காக ஆளுநர் அழைப்பு விடுப்பார். ஆளுநர் பதவி பிரமாணமும் செய்து வைப்பார். அதன் பிறகு ஆளுநர் சொல்லுவார்,
நீங்கள் உங்களுடைய பெரும்பான்மையை சட்டமன்றத்திலே நிரூபித்து காட்ட வேண்டும் என்பார். சட்டமன்றத்தில் கூடும் பொழுது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்றால் எதிர்க்கு தரப்பினர் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவார்கள். ஆட்சிக்கு அந்த அளவு போதுமான ஆதரவு இல்லை, இது ஒரு மைனாரிட்டி அரசாக இருக்கின்றது என்று சொல்லி தீர்மானத்தை கொண்டு வர முயற்சிப்பார்கள். திமுக அதிமுக தரப்பிலிருந்து அந்த தீர்மானங்கள் கொண்டு வரப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்பொழுது திமுக அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட தாவேகாவிற்கும் ஆதரவு தெரிவிக்கலாம். அதற்கான SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதயத்தை பாதுகாக்கிறது. நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.